திமுகவில் இணைகிறாரா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ்? ஷாக் மேல ஷாக் அப்படிங்கிற மாதிரி தான் பிரேக்கிங் நியூஸா வந்துகிட்டு இருக்குது. நேற்று சட்டப்பேரவையினுடைய திமுக அரசு பொறுப்பேற்று முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடைகிறது. நேற்று இந்த அரசினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடருடைய நிறைவு நாள் நேற்று. சோ அந்த நிறைவு நாளின் பொழுது ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்ததோடு என்ன சொல்றாரு, மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சட்டப்பேரவையில் சொல்லிவிட்டார். அவ்வளவுதான், எல்லா நியூஸ்லயும் பிரேக்கிங். ஏன்னா அதிமுக எம்எல்ஏ யாரை பாராட்டுறாரு? திமுக முதலமைச்சரை பாராட்டுகிறார் மட்டுமின்றி மீண்டும் அவர்தான் ஆட்சிக்கு வருவார் என்றும் சொல்லுகிறார். இப்ப இது தொடர்பாக ஓபிஎஸ் அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஐயா, உங்க ஆதரவு எம்எல்ஏ இப்படி சொல்லி இருக்கிறாரே, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் திமுக அரசு தான் ஆட்சிக்கு வருமா, மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வருவாரா என்று கேட்ட கேள்விக்கு, ஆம், மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார். காரணம், இந்த 5 ஆண்டுகளில் ஒரு நல்லாட்சியை தந்திருக்கிறார் என்று ஓபிஎஸ் தெரிவிக்க, நேத்துல இருந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் அதுதான் பிரேக்கிங்கா போயிட்டு இருக்குது. இதன் பின்னால் என்ன நடந்தது என்பதை பற்றியும், ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைகிறாரா, இணைந்தால் அது என்ன மாதிரியான சாதக பாதகங்களை இந்த அணிக்கு தரும், எதிரணிக்கு தரும் என்பதை பற்றியும், அல்லது திமுகவில் இணையாமல் வேற என்ன ஆப்ஷன் அவருக்கு இருக்குது, இதை பற்றி நம்ம விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். திமுக அணியினுடைய வெற்றி வாய்ப்பு நாளுக்கு நாள் அதிகப்பட்டு கொண்டே வருகிறதா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அரசு பொறுப்பேற்ற போது ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து ஒரு நல்ல அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 5 ஆண்டு நிறைவுறுகின்ற பொழுது, ஐயோ இவருக்கு நாம் வாக்களிக்காமல் போய்விட்டோமே என்று அவர்கள் வருத்தப்படக்கூடிய விதத்தில் அவர்களுக்கும் சேர்த்து நன்மையை செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இருக்கும் என்று நம்பிக்கையை அளித்தார், தந்தார். இன்னைக்கு அத ஓபிஎஸ் அவருடைய பேட்டி உறுதிப்படுத்துகிறது. 2021 தேர்தலின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக, தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர். அந்த இடத்தில் இருந்து திமுகவிற்கு எதிராக அவர் தேர்தல் பரப்புரை செய்த ஒரு முன்னாள் முதலமைச்சர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர். 5 ஆண்டு இந்த ஆட்சி நிறைவுறுகின்ற பொழுது இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஸ்டாலின் சொன்னதை செய்து காட்டியிருக்கிறார் என்று பொருள். ஒன்று சொல்லுங்கிறதா சொல்லக்கூடாது. ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக சேர்த்துக்கிட மாட்டேன்ட்டாரு, அவர் சேரன்னு சொன்னாரு, சேர்த்துக்கல, அதனால அவர் திமுகவுக்கு வராரு. அப்படிதான் யதார்த்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது உண்மையா? அதுவும் உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை. எடப்பாடி பழனிசாமியோடு அவர் எப்படியேனும் அஇஅதிமுக இணைய வேண்டும் என்று துடித்தார், விரும்பினார். ஒருவேளை அதிமுக சேர்த்திருந்தா திமுகவுக்கு எதிராக பேசியிருப்பாரா? ஆமா, பேசியிருப்பாரு. அரசியல இதெல்லாம் சகஜமப்பா, கதை தான் இது. அதனால அதுக்குள்ள போய் அப்படி இப்படிலாம் நானும் அதுக்கு என்ன செய்ய விரும்பல, இப்படிலாம் முலாம் பூசெல்லாம் விரும்பல. ஆனா ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத விதத்துல, இதுவரைக்கும் இல்லாத வகையில அஇஅதிமுகவினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவர் 1 வருஷம் இருந்தாரா, 6 மாசம் இருந்தாரா, இடைக்காலமா இருந்தாரா, அதெல்லாம் விட்டுருங்க. அஇஅதிமுகவின் ஒரு முன்னாள் முதலமைச்சர் திமுகவில் இணைய இருக்கிறார் அல்லது திமுகவில் இணைவார் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். மீண்டும் திமுக ஆட்சி மலரும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், உள்ளபடி அது ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்பதை மறுக்க இயலாது. சார், ஓபிஎஸ்க்கு அப்படி செல்வாக்கு இருக்குதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏதோ இன்னைக்கு அவர் திமுக ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்ததுனால இந்த கருத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதற்கு முன்பு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில ஊடக விவாதங்களில் பேசுகின்ற பொழுது நான் இதே கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்பவும் எல்லாம் யூடியூப்ல அப்படியே இருக்குது. அதனால நான் இன்னைக்கு ஒண்ணு பேசல. அன்னையில இருந்து நான் ஒரு கருத்தை தெளிவா சொல்றேன். என்ன கருத்தை சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில நின்று, அதுவும் பலாப்பழ சின்னத்தில் நின்று அவர் 2வது இடத்திற்கு வந்தார். எத்தனாவதுங்க? 2வது இடத்துக்கு. 3 லட்சம் வாக்குகளை நெருங்கி பெற்றார். யாரு? ஓபிஎஸ்.
அங்க இரட்டைலை சின்னத்தில் நின்ற அஇஅதிமுக வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுக வேட்பாளருக்கும் 4வது இடத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கும் வித்தியாசம் மிகச் சொற்ப வாக்குகள் தான், சில ஆயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம். அந்த அளவிற்கு ராமநாதபுரத்துல பலாப்பழ சின்னத்தில் நின்று வலிமையான வாக்கை நிரூபித்து காட்டியவர் ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த பக்கம் தேனி, கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் ஓபிஎஸ்க்கு என்று ஒரு கணிசமான ஓரளவுக்கான செல்வாக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது. எவ்வளவு சார் இருக்குது? ஒரு 10 தொகுதியில தனியாண்டா ஜெயிச்சிருவாரா? கிடையாது, அது வாய்ப்பு இல்லை. ஆனால் மிக நிச்சயமாக ஒரு 15 முதல் 20 தொகுதிகளில், எவ்வளவுங்க, ஒரு 15 முதல் 20 தொகுதிகளில் மிக மிக லீஸ்ட், நான் சொல்றது ரொம்ப லீஸ்ட், ரொம்ப குறைச்சு, நான் யதார்த்த அரசியல பேசுறேன், ரொம்ப குறைச்சு பாத்தீங்கன்னாலும் 1000 ஓட்டு, அதிகபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20,000 ஓட்டு அவருக்கு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கிறது என்பது உண்மை. மிக லீஸ்ட் 1000, அதிகபட்சம் ஒரு 10,000 - 20,000 ஓட்டு ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் அவருக்கு இருக்குது. அப்ப இந்த 1000 ஒரு 10-15,000 வரைக்கும் வச்சுக்கிடுங்க. இடையில சில தொகுதியில 3000, சில தொகுதியில 2000, சில தொகுதியில 5000 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு 10-15 தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கிறது என்பது மிக 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 ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மை. அப்ப இந்த வாக்குகள் இப்ப அவருடைய ஒற்றை இலக்கு என்னவா இருக்கும்? நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன், நான் எவ்வளவோ கேட்டுக்கிட்டேன், என்னை அதிமுக சேர்த்துக்கிடுங்கன்னு கேட்டுக்கிட்டேன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அதை மீறி அவரை சேர்க்கவே மறுத்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுப்பது மட்டும்தான் இன்றைக்கு தேதியில் அவருக்கு ஒற்றை இலக்காக இருக்க இயலும். அதான உண்மை. ஆமா. இப்ப திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவங்க ஒரு பக்கம் இந்த எலெக்ஷன்ல களமிறங்க போறாங்க. சார் அவங்களுக்கு என்ன சார் செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் ஒரு தொகுதியா ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனா அவர்களும் நிச்சயமாக டெல்டா மாவட்டத்துல, எங்க தஞ்சை டெல்டா மாவட்டத்துல, அதே மாதிரி மதுரை, நெல்லை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் அவர்களாலும் மிக மிக குறைவா ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக 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 குறைவா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 300 ஓட்டு வச்சுக்கிட்டுங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நான் அவ்வளவுதான் சொல்றேன், யதார்த்தத்தை சொல்றேன். ஒரு 300 ஓட்டு, ஒரு 300ல இருந்து ஒரு 500 ஓட்டு வைங்க. சில சட்டமன்ற தொகுதியில ஒரு 1000 இருந்து 2000 ஓட்டு வைங்க. ஒரு 2000 ஓட்டு நிச்சயமாக அவர்களுக்கு நிச்சயம். ஒரு சில குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில 234 தொகுதி நான் சொல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 5, 10, 15 வச்சுக்கோங்க, அவர்களாலும் பிரிக்க இயலும். இப்ப அவங்க பிரிக்க போற ஓட்டு யாருடையது? அதுவும் அஇஅதிமுகவிற்கு காலம் காலமாக விழுந்த வாக்குகள். அப்ப அஇஅதிமுகவிற்கு காலம் காலமாக விழுந்த வாக்குகளை ஒருபுறம் வி.கே. சசிகலா அம்மையார் கொஞ்சம் பிரிக்க போறாங்க. அது நான் திருப்பி சொன்னேன், கொஞ்சம்னா ஏதோ நீங்க 10,000 இல்ல, அது 500 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும். 234 தொகுதி இல்ல, மிக சொற்ப தொகுதிகளில் தான், மிக மிக சொற்ப தொகுதிகளில் தான் இருக்கட்டும். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கு கொஞ்சம் அவர் சார்ந்த பகுதிகளில் செல்வாக்கு இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் பிரிக்க போகின்ற வாக்கு என்பது அஇஅதிமுகவின் வாக்கு. இது இல்லாம விஜய், இப்ப அவர் யார் ஓட்ட பிரிப்பாரு? அவரும் அதிமுக ஓட்ட பங்கு வைக்கிறதுக்கு ஜெயலலிதா அம்மையாரின் புகழை பாடிக்கொண்டு வருகிறார். அப்ப இந்த தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இமாலய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பெறும். நிச்சயமா பெறும். அதிமுக அணி 3வது இடத்திற்கு பல இடங்களில், நான் ரொம்ப கவனமா வார்த்தையை பயன்படுத்துறேன், பல இடங்களில், ஏதோ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு கூட சொல்ல, பல இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டால் ஆச்சரியம் இல்லை. அப்ப 2வது இடத்துக்கு யார் சார் வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்திற்கு தாவேகா ஒரு சில தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு நெருங்கி நிக்குது. அப்ப இப்ப அந்த அதிமுக இந்த அழிவுக்கு யார் காரணம்? என்ன சார், ஒரு மாபெரும் இயக்கம், எம்ஜிஆர் கண்ட இயக்கம், ஜெயலலிதா அம்மையார் அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த இயக்கம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சா? அதுக்கு யார் சார் காரணம் அப்படின்னா, முழுக்க 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 எடப்பாடி பழனிசாமி என்னும் மனிதரினுடைய என்ன சொல்றது, எந்த அரசியல் புரிதலற்ற செயல்பாடுகளும்,
தன்னையும் தான் சம்பாதித்த பணத்தையும் காத்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிகொடுத்தாலும் பரவாயில்ல, அஇஅதிமுக கொண்டு போய் அடமானம் வச்சாலும் பரவாயில்லை என்று நினைத்த அவருடைய போக்கின் காரணமாக அதிமுக இந்த தேர்தலோட வாஷ் அவுட் ஆகும். அது நோக்கி நகர்த்து பல தொகுதிகள்ல சொல்றேன், வாஷ் அவுட் ஆயிரும். அப்போ இன்னொன்று, இதுக்கு யார் சார் காரணம் அப்படின்னா, திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய மேம்பட்ட நாகரிகமான அரசியல், பண்பட்ட அரசியல். நீங்க இந்த 5 ஆண்டுகள்ல அவர் மீது யாராவது ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாங்களா? அவரை அவ்வளவு இழித்தும் பழித்தும் பேசிய ஹெச் ராஜா உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட போது மருத்துவமனைக்கு தேடி சென்று பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்க. காலையில எந்திரிச்சு பல் வளர்க்கிறாரோ இல்லையோ, ஸ்டாலினை திட்டுவதுதான் வேலைன்னு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் வெயில்ல மயங்கி விழுந்துட்டாரு. பதறி போய் போன் பண்ணி நலம் விசாரிக்கிறார். ரங்கராஜ் மூத்த பத்திரிகையாளர், அவருடைய தந்தையார் மரணித்தவுடன் அவர் வீட்டிற்கே நேரடியாக சென்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி வருகிறார். நீங்க அவர் மீது யாரெல்லாம், ஸ்டாலின் அவர்கள் மீது யாரெல்லாம் சொற்களை கற்களாக மாற்றி வீசினார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் அவர் பரிசாக தந்தது பூச்செண்டுகளையும் மலர் மாலைகளையும் என்பது மறந்துவிடக்கூடாது. அவர் பதிலுக்கு சொற்களை கற்களை போல வீசவில்லை, மாறாக மலர் செண்டுகளையும் பூச்செண்டுகளையும் தான் அவர்களுக்கு தன் அன்பின் வார்த்தைகளால் அளித்தார். அப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, என்ன மனுஷன், என்ன லீடரையா இல்ல, என்ன இவ்வளவு பண்பட்டு இவ்வளவு நாகரிகத்தோட யார் மனதையும் காயப்படுத்தாம. அதே சமயத்துல சிலர் இருப்பாங்க, எப்படின்னு கேட்டீங்கன்னா, மென்மையான போக்குங்கிற பேர்ல எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்துருவான். பரவாயில்லங்க போட்டோம் இருக்கட்டும்ங்க, அப்படியும் இல்ல. நீங்க அந்த ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆளுமை மிக்க தலைவராகவும் இருந்தார், நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஆளுமை மிக்க தலைவராகவும் இருந்தார். தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த இடத்திலும் பாஜகவிற்கு விட்டு கொடுக்காமல் சண்டை செய்தால் சண்டை செய்து கொண்டிருக்கிறார். பாத்திரலாம் நீங்க, மோடி அவர்களே, நீங்கள் உங்களுடைய சங்க பரிவாரங்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் திரட்டிட்டு வாங்க, நீங்களா நாங்களாலும் போட்டு பார்த்தலாங்கிறார். வா, நீ யார வேணாலும் கூட்டு வாங்கிட்டார். மிக உறுதியாக நடப்பது ஆரிய திராவிட போர் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் மிக உறுதியாக சித்தாந்த வலிமையோடு இருக்கிறார், மறுபுறம் தனிப்பட்ட மனிதராக யார் மீதும் வெறுப்பை உமிழாமல், வெறுப்பை கக்காமல் மிக அன்போடு பண்போடு பழகக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். இந்த இடத்துல அவர் உயர்ந்து நின்றார். அப்புறம் அவருடைய அடுக்கடுக்கான திட்டங்கள், இது எல்லாம் இன்னைக்கு என்ன செய்ய வச்சது, மாற்று கட்சியினரையும் சிந்திக்க வைத்தது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு திமுகவினுடைய இந்த வளர்ச்சிக்கு அதுதான் ஒரு பெரிய காரணம். இன்னைக்கு இது பொறுக்காம என்ன செய்றாங்க, ஒரு பெரிய பழிய திருப்பி சுமத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, திமுக தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக மாற்றி விட்டது, கடன்கார மாநிலமாக மாற்றி விட்டது. உண்மை அதுவா? உண்மையிலே தமிழ்நாடு கடன்கார மாநிலமா? 9 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு, ஐயோ பார்த்தீர்களா அப்படின்னா, 9 லட்சம் கோடி கடனையும் திமுக தான் வாங்குச்சா அப்படின்னா, இதை உடைச்சு பேசணும். தமிழ் கேள்வியில ஒரு உண்மையை சொல்லணும். 2021 இந்த அரசு பொறுப்பேற்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் என்ன தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போனது என்ன தெரியுமா, 4.57 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடியே 57,000. எப்படி? 4 லட்சம் கோடி 57,000 ரூபாய். 4.5 லட்சம் கோடி கடனை எடப்பாடி பழனிசாமி விட்டு சென்றார். அதுக்கு வட்டி மட்டுமே இவ்வளவு. ஒரு வருஷத்துக்கு 37,586 கோடினா 5 வருஷத்துக்கு என்னாச்சு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அதுவே 1.88 லட்சம் கோடி. அப்ப நீங்க வாங்கின கடன் 4.57 லட்சம் கோடி, அதுக்கு கட்டின வட்டி 1.88 லட்சம் கோடி. இதை ரெண்டையும் கூட்டினீங்கனாலே கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி வருகிறது. 6.45 லட்சம் கோடி ரூபாய் வருகிறது. நீங்க உங்களுடைய அசலும் உங்களுடைய வட்டியும் மட்டுமே எவ்வளவு வருதுங்க, 6.45 லட்சம் கோடி. அப்ப இந்த அரசு வந்த பிறகு இந்த 2 ஆண்டுல வாங்கின கடன் என்பது, இந்த 5 ஆண்டுகளில் வாங்கிய கடன் என்பது வெறும் 2.85 லட்சம் கோடி. இந்த 2.85 லட்சம் கோடிக்கும் டெட் டு ஜிடிபி ரேட்னு சொல்லுவாங்க. நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, இப்ப டெட் டு ஜிடிபி ரேட்னா நீங்க எவ்வளவு கடன் இருக்குது, எவ்வளவு நமக்கு வருமானம் வருது அப்படிங்கறத வச்சு, உங்களுக்கு எளிய முறையில சொல்லணும்னா, 2 பேரை கூப்பிட்டுங்க, தம்பி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு,
10 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? உங்களுக்கும் 10 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? நான் மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அல்லது 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன். நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? நான் மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருங்க. 20,000 சம்பளம் வாங்குறவருக்கு 10 லட்சம் கடன், மாசம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறவருக்கும் 10 லட்சம் கடன். ரைட்? இந்த ரெண்டுல யாருக்கு அதிகமா இருக்கு? 20,000 வாங்குறவருக்கும் அதிகமா இருக்கு. 2 பேருக்கு சமமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய், தனிநபர் வருமானம் இதெல்லாம் கணக்கிட்டு இந்த கடன் தொகையை கணக்கிடணும். அதுக்கு அறிவு சங்கிகளுக்கும் கிடையாது, புதுசா வந்திருக்கக்கூடிய தற்குறிகளுக்கும் கிடையாது, நாம் தமிழர் தம்பிகளுக்கும் கிடையாதுன்னு வைங்க. அதனால மேலோட்டமா கடன் கடன் கடன்பாங்க. ஒன்றிய அரசுடைய நிதிக்குழுவினுடைய பரிந்துரை என்பது தமிழ்நாட்டுல 28% வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம், 27% வரைக்கும், 27 உறுதியா தாண்டலாம். ஆனால் தமிழ்நாடு இன்னமும் 26% நிக்குது. அப்ப நீங்க எவ்வளவு கடன் வாங்கலாம்னு ஒரு லிமிட் இருக்கோ அதுக்குள்ளதான் தமிழ்நாடு கடன்ல இருக்குது. அதை தாண்டி போல. ஆனா அதை தாண்டி மற்ற வட மாநிலங்கள் போய்விட்டன. உத்தரப்பிரதேசத்தினுடைய கடன் தமிழ்நாட்டை விட கம்மியாக இருக்குதுன்னு ஒரு அறிவாளி சொன்னார் திருவள்ளிக்கன்ல இருந்து. அது அப்படி இல்ல. உத்தரப்பிரதேசனுடைய ஜிடிபி என்ன, உத்தரப்பிரதேசத்தின் மக்களினுடைய தனிநபர் வருமானம் என்பதையெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை விட கடன் அளவில் நாம் என்னவாகத்தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இந்த புரிதல், பொருளாதார புரிதல் தயவு செய்து இருக்கணும். இல்லைன்னா கஷ்டம். அப்ப தமிழ்நாட்டின் மீது திட்டமிட்டு என்ன செய்யறாங்க? ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வதந்திகளை எல்லாம் புறந்தள்ளி தமிழ்நாடு உள்ளபடியே இந்த 5 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து, ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செய்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்திருக்கிறது. 5 ஆண்டு கால ஒரு நிறைவான ஆட்சியை தந்திருக்கிறார், ஒரு நல்லாட்சியை தந்திருக்கிறார் ஸ்டாலின். பல்வேறு நலத்திட்டங்களை தந்திருக்கிறார். தமிழ்நாடு உள்ளபடியே இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக, முன்னிலை மாநிலமாக நிற்கிறது. இதை உணர்ந்து புரிந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் கூட ஸ்டாலினை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே ஒரு நாகரிக அரசியலுக்கு கிடைத்த வெற்றி, ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. எனவே அந்த வகையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக திமுகவில் இணைவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிமிடம் வரைக்கும் அது குறித்து எந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இல்லை. இணையலாம், இணையக்கூடும், அல்லது அவர் ஒரு தனியாக ஒரு திராவிட இயக்கம் என்ற பெயர்ல ஏதோ ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கம் திமுகவோடு ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக கூட வரலாம். இந்த இரண்டு வாய்ப்புகளும் இருக்கின்றன. இரண்டில் அவர் எதை கையில் எடுப்பார் அப்படிங்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக இருக்கிறது. ஆனால் மிக நிச்சயமாக இந்த தேர்தலில் ஓபிஎஸ் திமுக அணியோடு நிற்பார் என்பது இந்த நிமிடம் வரை நமக்கு உறுதியாகி இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, தேர்தல் மிக மிக இன்னும் 50 நாட்கள் தான் இப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடும். மிக கடுமையாக உழைக்க வேண்டிய தேவையும் கடமையும் ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது. இந்த மண்ணை மதவெறிக்கு இலக்காக துடிக்கின்ற பாஜகவிடமிருந்து காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு ஓரணியில் திரளட்டும், ஸ்டாலின் மீண்டும் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.